ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் செய்வது எப்படி. ஸோ இந்த மணியை கிரெடிட் கார்டு இருக்கிற பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. இப்போ பேடிஎம்மில் ரொம்ப ஈஸியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பேடிஎம்மில் இப்போது ஒரு இஷ்யூனால அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நம்ம இப்போது மாற்று வழியாக மொபிக்விக்கில் ரொம்ப ஈஸியாக உங்களோட கிரெடிட் கார்டு இருக்கிற பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் ஒரு நார்மலான கன்வீனியன்ஸ் ஃபீஸோட. அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்களோட மொபிக்விக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த மேலே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ரிசீவ், அதாவது வாலெட் பேலன்ஸ், ஜிப் பேலன்ஸ் அண்ட் ரிசீவ் மணி அப்படின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆட் மணி கிளிக் பண்ணிங்க. ஸோ ஆட் மணி கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து எந்த கிரெடிட் கார்டு, நிறையா லாட் ஆஃப் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா அதில் எந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா புதுசாக ஆட் கார்டுன்னு கொடுத்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிக்கிட்டு உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ ஆர்பிஎல்னு செலக்ட் பண்ணுறேன். இதில் 15,000க்கு 442 ரூபா, அதாவது 442.50, 442 ரூபா 50 பைசா கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு வந்தோடனே மணி ஆட் டு வாலெட், உங்களோட இந்த மொபிக்விக்கோட வாலெட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த வாலெட்டை செக் பண்ணிங்கன்னா இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.42 பைசா இருக்குது. நீங்கள் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 15,000 இங்கே ஆட் ஆகிக்கும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது அகைன் இந்த பேஜுக்கு போயிடணும். இந்த பேஜுக்கு வாலெட் டு பேங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வாலெட் டு பேங்க் செலக்ட் பண்ணிங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அதாவது 15,000 நம்ம ஆட் பண்ணணும். இந்த 15,000 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு எந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் டு, அதாவது நீங்கள் யாருக்கு யூபிஐக்கு சென்ட் பண்ணணுமா இல்லை பேங்க்குக்கு சென்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நான் இதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிரைமரியாக இருக்கிற பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு செலக்ட் பண்ண உடனே ஒரே ஒரு கிளிக் தான் உங்களோட அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டு அமௌண்ட் பெய்ட் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இந்த வாலெட் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது கன்சிஸ்டன்சி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு இது சிம்பிளாக இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நீங்கள் லீவ் பண்ணலாம் கமெண்ட்டில். ஸோ மற்றவங்களை எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை பை, டேக் கேர்.